ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 12. மார்க்கண்டேயர் மாயா தர்சனம். ஷௌனகர் கூறியது: சூதரே, சாதுவே, பேச வல்லவர்களில் சிறந்தவரே, நீர் வெகுகாலம் ஜீவித்திருக்க வேண்டும். எங்களுக்கு இதேபோல் இன்னும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும். எல்லையில்லாத சம்சார இருளில் சுழலும் மானிடர்களுக்கு நீர் எல்லையை காட்டுவிப்பவர். ஜனங்கள் மிருகண்டு ரிஷியின் புத்திரராகிய மார்க்கண்டேய ரிஷியை சிரஞ்சீவி என சொல்லுகிறார்கள். கல்பத்தின் முடிவில் இந்த உலகம் பிரளயத்தை அடையும்போது இவர் மட்டும் எஞ்சி நிற்கிறார் என்பது எங்கனம்? பார்கவ சிரேஷ்டராகிய அந்த முனிவர் இந்த கல்பத்தில் எங்களுடைய வம்சத்தில் உண்டானவர். அப்படியிருக்க அவர் பிரளயத்தில் எஞ்சி நின்றவர் என்பது எங்கனம் பொருந்தும்? இப்போது பிராணிகளுக்கு ஒன்றும் பிரளயம் உண்டாகவில்லையே. அப்படியிருக்க அந்த மார்க்கண்டேயர் ஒருவராகவே சமுத்திரத்தில் சுழல்பவராய் ஆளிலையில் ஒருவராக சயனித்திருந்த அற்புத குழந்தை வடிவினரான பரம புருஷனை பார்த்தாரல்லவா? அது எங்கனம்? சூதரே, எங்களுக்கு இது பெரிய சந்தேகம். மகாயோகியே, நீர் புராணங்களை கரை கண்டவரென எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவர். எங்களுக்கு மிகுந்த ஆவல் இருப்பதால் எங்கள் சந்தேகத்தை போக்க வேண்டும். சூதர் கூறியது: மார்க்கண்டேயர் பிதாவிடமிருந்து கிரமமாக உபநயனத்தை பெற்று முறைப்படி வேதங்களை அத்தியனம் செய்து தவம், சுவாத்தியாயம் இவைகளை கை கொண்டவர் ஆயினர். நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் பூண்டவராகவும் ஜடையும் மரவுரியும் தரித்து சாந்தராகவும் இருந்து கொண்டு தவத்திலும் அத்தியனத்திலுமே மனதை செலுத்தி ரிஷிகேஷரை பூஜித்து ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயித்தவர் ஆனார். தவம், அத்தியனம், இந்திரிய நிகிரகம் ஆகியவற்றால் இவ்வாறு மனதை கட்டிய அவருக்கு அனுகிரகம் செய்ய நாராயண ரூபியான விஷ்ணு பிரத்யக்ஷமானார். நரர் வெண்மை நிறமானவர், நாராயணன் கருப்பு நிறமானவர். இருவரும் புதிதாக பூத்த தாமரை போன்ற கண்களை உடையவர்கள், 4 புஜங்களை உடையவர்கள், மாந்தோலையும் மரவுரியையும் ஆடையாய் அணிந்தவர்கள், கையில் பவித்திரம் அணிந்தவர்கள், முப்புரி உபவீதமும் கமண்டலவும் நேரான மூங்கிலால் அமைந்த தண்டமும் உடையவர்கள், தாமரை மணியாலான அக்ஷமாலை, பூச்சி புழுக்களை ஒதுக்கும் சாதனம், தர்பை கற்றை ஆகியவற்றை தரித்தவர்கள், கோரோச்சனை நிறமாக மின்னல் கொடி போல் பிரகாசிப்பதால் தவமே உருவெடுத்து வந்தார் போன்ற உன்னதமான வடிவுடையவர்கள், தேவ சிரேஷ்டர்களால் பூஜிக்கப்பட்டவர்கள். மார்க்கண்டேயர் எழுந்து அஞ்சலி செய்து வணக்கத்துடன் ஆனந்த பெருக்கால் அவர்களை ஆலிங்கனம் செய்து கொள்பவர் போல் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று தழுதழுத்த அக்ஷரங்களில் ஈஸ்வரர்களாகிய அவர்களிடம் சொன்னார். அவர்களுக்கு ஆசனம் அளித்து கால்களை கழுவி அர்க்கியத்தாலும் சந்தனத்தாலும் தூபத்தாலும் புஷ்பங்களாலும் பூஜித்தார். மார்க்கண்டேயர் கூறியது: புருஷோத்தமரும் எல்லையற்றவரும் சர்வஸ்வரூபியும் சர்வ குருவும் பரதேவதையும் நாராயண ரிஷியும் நரோத்தமரும் ஹம்சரும் வாக்கை அடக்கியவரும் வேதத்திற்கு ஈஸ்வரனுமாகிய அந்த பகவானுக்கு நமஸ்காரம். தஸ்மை நமோ பகவதே புருஷாய பூம்னே விஸ்வாய விஸ்வகுரவே பரதேவதாயை நாராயணாய ருஷயே ச நரோத்தமாய ஹம்சாய சம்யதகிரே நிகமேஸ்வராய. பயனற்ற இந்திரியங்களின் வழிகளில் சுழலும் புத்தி உடையவனும் உமது மாயையால் சூழப்பட்ட மதி உடையவனுமான புருஷன் தனது பிராணன்களிலும் ஹிருதயத்திலும் கண்காணும் விஷயங்களிலும் உரைபவராயினும் எங்கனம் அறிவதில்லையோ அங்கனம் ஆதி புருஷராகிய பிரம்மாவும் கூட அறியவில்லை. லோக குருவாகிய உம்மிடமிருந்து வேதத்தை பெற்ற பின்னரே உம்மை பிரத்யக்ஷமாக அறிந்தார். ஆத்ம ரகசியத்தை பிரகாசப்படுத்தும் எவருடைய தரிசனம் வேதத்தில் ஏற்படுகிறதோ, பிரம்மா முதலிய தீர்க்க தரிசிகளும் முயற்சி உடையவர்களாயினும் எவரிடத்தில் மயக்கத்தை அடைகின்றார்களோ, எவர் எல்லா வாதத்திற்கும் அததற்கு தக்கபடி இடம் தருபவராய் இருக்கின்றாரோ, ஒவ்வொருவரிடமும் மறைந்த ஞான வடிவாய் விளங்குபவர் எவரோ அந்த மகா புருஷராகிய உம்மை நமஸ்கரிக்கின்றேன். ஸ்ரீ பகவான் கூறியது: உம்முடைய பிரம்மச்சரிய விரதானுஷ்டானத்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம்.
வரதராஜராகிய எம்மிடம் வேண்டிய வரத்தை வாங்கிக் கொள்ளும். உமக்கு மங்களம் உண்டாகுக. ரிஷி கூறியது, தேவ தேவஸ்வரா, அச்சுதா, சரணமடைந்தவர்களின் துன்பத்தை துடைப்பவரே, உமது வெற்றி விளங்குவதாக. எங்களுக்கு தரிசனமளித்தீரே, அந்த ஒரு வரனே போதும். என்றாலும் தாமரை கண்ணா, நற்கீர்த்தி மிக்கோரின் சிகாமணியே, பிரம்மா முதலிய லோக பாலர்கள் உள்பட உலகத்தோரெல்லாம் ஒன்றேயாகிய சத்தில் எதனால் வேற்றுமையை காண்பவர்கள் ஆகின்றார்களோ அந்த மாயையை காண விரும்புகிறேன். சூதர் கூறியது, முனிவரே, ரிஷியால் இவ்விதம் துதிக்க பெற்றவரும் பூஜிக்க பெற்றவருமான பகவான் சர்வேஸ்வரன் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு புன்சிரிப்புடன் பதரிகாசிரமம் சென்று விட்டார். ரிஷியானவர் தம் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு மாயா தர்சனம் ஏற்பட போவதையே சிந்திப்பவராய் அக்னி, சூரியன், சந்திரன், ஜலம், பூமி, வாயு, ஆகாயம், ஆத்மா இவைகளில் எங்கும் பகவானையே தியானித்து மனதால் கற்பிக்கப்பட்ட பொருள்களால் பூஜித்து வந்தார். சில சமயம் பக்தி பெருக்கில் மூழ்கி பூஜையையும் மறந்து போவார். பிருகு சிரேஷ்டரே, பிரம்மஸ்வரூபியே, அப்படியிருந்த அம்முனிவர் ஒரு சமயம் சந்தியா காலத்தில் புஷ்பபத்ரா நதிக்கரையில் வீற்றிருக்கும் பொழுது பெரும் காற்று உண்டாயிற்று. பிறகு காற்றின் வேகத்தால் உண்டான அலைகளால் பூமண்டலத்தை 4 புறத்திலும் கவர்வனவும் கொடிய முதலைகள், பயங்கரமான சுழல்கள், கம்பீரமான ஓசை இவற்றுடன் கூடியனவுமான 4 சமுத்திரங்கள் 4 புறத்திலும் காணப்பட்டன. பூமி, அந்தரிக்ஷம், வானுலகு, நட்சத்திர கூட்டங்களுடன் உலகு எல்லாம் விரைவில் ஜலத்தினால் வியாபிக்கப்பட்டது. மகாமுனிவராகிய அவர் ஒருவர் மட்டுமே அந்த அலை பொங்கும் சமுத்திர ஜலத்தில் ஜடைகளை அலையவிட்டு மூடனை போலும் குருடனை போலும் சுழன்றார். பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்டவரும், மகரங்களாலும் திமிங்கிலங்களாலும் துரத்தப்பட்டவரும், அலைகளாலும் காற்றாலும் அடிக்கப்பட்டவரும், களைப்பு மிக்கவருமாகிய அவர் எல்லையற்ற இருளால் சூழப்பெற்று சுழல்பவராய் திசைகளையோ ஆகாயத்தையோ பூமியையோ காணவில்லை. சில சமயம் பெரும் சுழலில் அகப்படுவார், சில சமயம் அலைகளால் அடிபடுவார், ஒன்றுடன் ஒன்று சண்டையிடும் ஜல ஜந்துக்களால் சில சமயம் புஜிக்கப்படுவார். ஒருபோது சோகம், ஒருபோது மோகம், ஒருபோது துக்கம், ஒருபோது சுகம், ஒருபோது பயம், ஒருபோது வியாதி முதலியவற்றால் பீடிக்கப்பட்டு மரணம் ஆகியவற்றை அடைவார். விஷ்ணு மாயையால் சூழப்பெற்ற மனம் உடையவராகி அப்படி சுழன்ற இவருக்கு பல கோடி வருஷங்கள் சென்றன. அப்படி சுழன்று வருகையில் அந்த பிராமணர் ஒரு சமயம் பூமியில் ஒரு உன்னதமான இடத்தில் இலைகளுடனும் பழங்களுடனும் விளங்கும் ஒரு ஆல மரத்தை கண்டார். அதன் வடகிழக்கு கிளையில் ஒரு இலை மேல் தன் ஒளியால் இருளை விழுங்குவது போல் ஒரு குழந்தை சயனித்திருக்க கண்டார். சிறந்த மரகத நீல மேனியும் அழகிய முகார விந்தமும் சங்கு போன்ற கழுத்தும் சிறந்த மார்பும் அழகிய மூக்கும் சுந்தரமான புருவமும் உடையதாக இருந்தது அக்குழந்தை. பிராமண சிரேஷ்டரே, அழகிய கை விரல்களால் பாத கமலத்தை இழுத்து வாயில் வைத்து பானம் செய்து கொண்டிருக்கும் அக்குழந்தையை கண்ணுற்று ஆச்சரியம் அடைந்தார். அந்த தரிசனத்தால் சிரமம் நீங்கியவரும் மகிழ்ச்சியால் மலர்ந்த உள்ளத்தையும் கண்களையும் உடையவரும் மயிர்கூச்சடைந்தவரும் ஆச்சரியத்தினால் சந்தேகம் கொண்டவருமாகிய அவர் அக்குழந்தையை விசாரிப்பதற்காக முன் சென்றார். அப்போது மார்க்கண்டேயர் குழந்தையின் மூச்சுக்காற்றால் கவரப்பட்டு ஒரு கொசுவை போல் அக்குழந்தையின் சரீரத்திற்குள் புகுந்தார். அங்கே பிரளயத்திற்கு முன்போல் அமைந்திருந்த பிரபஞ்சம் முழுவதையும் கண்டு இன்னும் அதிக ஆச்சரியம் அடைந்தார். ஆகாயம், ஸ்வர்க்கம், பூமி, நட்சத்திர கூட்டங்கள், மலைகள், கடல்கள், கண்டங்கள், தேசங்கள், திசைகள், தேவர்கள், அசுரர்கள், காடுகள், நாடுகள், நதிகள், நகரங்கள், சுரங்கங்கள், கிராமங்கள், இடைச்சேரிகள், ஆசிரமங்கள், வர்ணங்கள், அவற்றின் தொழில்கள், மகாபூதங்கள், பௌத்திக பொருள்கள், பல யுகங்களையும் கல்பங்களையும் தோற்றுவிக்கும் காலம், உலக விவகாரத்திற்கு காரணமான மற்றும் எவையுண்டோ அவை யாவற்றையும் பரமார்த்தமாக உள்ளது போல் கண்டார். இமயமலை, அந்த புஷ்பவகை, புஷ்பபத்ரா என்ற நதி, தமது ஆசிரமம் ஆகியவற்றையும் ரிஷியானவர் பார்த்தார். அப்படி அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே குழந்தையின் மூச்சுக்காற்றால் வெளியில் தள்ளப்பட்டு
பிரளய சமுத்திரத்தில் விழுந்தார். அங்கே பூமியில் உன்னதமான இடத்தில் வளர்ந்து நிற்கும் ஆல மரத்தையும் அதன் இலையில் பள்ளி கொண்ட குழந்தையையும் பார்த்தார். அன்பெனும் அமுதம் பொங்கும் புன்முறுவலுடன் கூடிய அக்குழந்தையின் கடைக்கண் பார்வை அவர் மேல் வீழ்ந்தது. ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கும் அதோக்ஷஜரே ஆகிய அக்குழந்தையை கண்களால் பார்த்து மகிழ்ச்சி பொங்கியவராய் சேர்த்து அணைத்து கொள்வதற்காக முன் சென்றார். ஹிருதய குகையில் உறைபவரும் யோகேஸ்வரருமான பகவான் அதற்குள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவன் செய்த செயலைப் போல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனார். பிரம்ம ரிஷியே, அவருடன் ஆலமரமும் ஜலமும் உலக பிரளயமும் ஒரு நொடியில் மறைந்து போயின. மார்க்கண்டேயர் தமது ஆசிரமத்தில் முன்போல் இருந்தார். மார்க்கண்டேயர் நாராயணரால் காட்டப்பட்ட யோக மாயையின் மகிமையை அனுபவித்து அவரையே சரணமடைந்தார். மார்க்கண்டேயர் கூறியது: பகவானே, சரணம் அடைந்தவர்களுக்கு அபயமளிக்கும் உம்முடைய பாத மூலத்தை அடைந்தேன். ஞானம் போல் பிரகாசிக்கும் உமது மாயையால் சிறந்த பண்டிதர்களும் மயங்குகிறார்கள். சூதர் கூறியது: இவ்விதம் ஒன்றுபட்ட மனத்தினரான மார்க்கண்டேயரை தமது கணங்களால் சூழப்பெற்று பார்வதியுடன் வான வெளியில் சஞ்சரிக்கும் ருத்ர பகவான் பார்த்தார். பிறகு உமாதேவி அந்த ரிஷியை கடாட்சித்து கைலாசபதியிடம் பின்வருமாறு கூறினாள்: பகவானே, இம்முனிவரை பாருங்கள். இவர் காற்றில்லாத சமயத்தில் அலைகளும் மீன்களும் அடங்கியுள்ள சமுத்திரம் போல் தேகமும் இந்திரியங்களும் மனதும் அடங்கியவர். இந்த பிராமணருடைய தவத்தின் பலனை பிரகாசப்படுத்துங்கள். தாங்கள் சித்தி அளிப்பவர் அன்றோ? ஸ்ரீ ருத்ரர் கூறியது: இந்த பிரம்ம ரிஷி எந்த ஆசிகளையும் விரும்பவில்லை, மோட்சத்தை கூட விரும்பவில்லை. அழிவற்ற புருஷராகிய பகவானிடம் பரம பக்தியை அடைந்தவர். பவானி, என்றாலும் இந்த சாதுவுடன் பேசி பார்ப்போம். மானிடர்களுக்கு சாதுக்களுடன் சேர்க்கையானது சிறந்த லாபம். சூதர் கூறியது: எல்லா வித்யைகளுக்கும் அதிபதியும் எல்லா பிராணிகளுக்கும் இறைவனும் சாதுக்களுக்கு புகலிடமும் ஆகிய அந்த பகவான் இவ்விதம் கூறிவிட்டு மார்க்கண்டேயரை அணுகினார். ஆனால் அம்முனிவரோ அந்தக்கரண விருத்திகள் அடங்கியவராய் தன்னையோ பிரபஞ்சத்தையோ பிரபஞ்சமே தாங்களாகிய பார்வதி பரமேஸ்வரர்கள் பிரத்யக்ஷமாய் வந்ததையோ அறியவில்லை. கைலாசவாசியும் பகவானுமாகிய ஈஸ்வரர் அதை அறிந்து காற்றானது ஒரு துவாரத்தில் புகுவது போல் அவருடைய ஹிருதய குகையின் ஆகாசத்தில் புகுந்தார். மார்க்கண்டேய முனிவர் தமது மனதில் எழுந்தருளியவரும் 3 கண்களுடனும் 10 கைகளுடனும் மின்னல் போன்று பிரகாசிக்கும் செஞ்சடைகளுடனும் உதயகால சூரியன் போல் உன்னதமாகவும் புலித்தோலை ஆடையாக உடுத்து சூலம், வில், பானம், கத்தி, கேடயம், அக்ஷமாலை, டமருகம், கபாலம், பரசு இவற்றை ஏந்தி திடீரென பிரகாசித்தவருமான பரமசிவனை ஹிருதயத்தில் பார்த்து ஆச்சரியமடைந்து, இது என்ன, எங்கனம் ஏற்பட்டது என்று சமாதி கலைந்து கண்களை திறந்து தமது கணங்களுடனும் உமாதேவியுடனும் வந்திருக்கும் அவரை கண்டார். 3 லோகத்திற்கும் ஒரே குருவான ருத்ரரை அம்முனிவர் தலையால் நமஸ்கரித்தார். நல்வரவு, ஆசனம், பாத்தியம், அர்க்கியம், சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம் இவைகளால் அவரை கணங்களுடனும் உமாதேவியுடனும் சேர்த்து பூஜித்தார். பின்வருமாறு துதிக்கவும் செய்தார்: பிரபுவே, ஈசனே, எவரால் இவ்வுலகம் இன்புறுகிறதோ, எவர் தம்முடைய மகிமையால் ஆசைகளின் பூர்த்தி எய்தியவரோ, அப்படிப்பட்ட தங்களுக்கு நான் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது? மங்கள வடிவினரும் சாந்தரும் சத்வஸ்வரூபியும் இன்பத்தை பொழிபவரும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். ரஜோகுணத்தை மேற்கொண்டவரும் தமோகுணத்தை மேற்கொண்டு கோரமாய் விளங்குபவரும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். இவ்விதம் துதிக்க பெற்றவரும் சாதுக்களின் புகலிடமாகியவருமான பகவான் மகாதேவர் சந்தோஷம் அடைந்து பிரசன்னமான மனதுடன் சிரித்து கொண்டு பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ ருத்ரர் கூறியது: உமக்கு விருப்பமான வரனை கேட்கலாம். வரம் கொடுப்பவர்களில் சிறந்தவர்கள் நாங்கள் 3. எங்கள் தரிசனம் வீண் போகாது. அதனால் மனிதன் சாகா தன்மை எய்துவான். சாதுக்களும் சாந்தர்களும் பற்றற்றவர்களும் எவ்வுயிருக்கும் இறங்குபவர்களும் எங்களிடம் ஏகாந்த பக்தர்களும் பகையற்றவர்களும் சமமான பார்வை உடையவர்களும் ஆவார்கள். உம்மை போன்ற பிராமணர்கள்.
அப்படிப்பட்டவர்களை உலக மக்களும் உலகை காப்பவர்களும் நானும் பிரம்மதேவரும் உலக நாயகரான விஷ்ணுவும் துதித்து பூஜித்து வழிபடுகிறோம். அவர்கள் எனக்கும் அச்சுதருக்கும் பிரம்மாவுக்கும் இடையே அணுவளவும் பேதம் காண்பதில்லை. தங்களுக்கும் பிறருக்கும் பேதம் காண்பதில்லை. ஆகையால் நாங்கள் உங்களை நாடி வழிபடுகிறோம். நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே பரிசுத்தமாக்குபவர்கள். ஜலமயமான தீர்த்தங்களும் அப்படியன்று. மண்ணாலும் கல்லாலும் ஆகிய பிரதிமைகள் வடிவான தேவதைகளும் அன்று. அவை நாளடைவிலேயே புனிதமாக்குபவை. தவத்தாலும் அத்தியனத்தாலும் இந்திரிய நிகிரகத்தாலும் வேதமயமான எங்களுடைய ரூபத்தை தாங்கும் பிராமணர்களை நமஸ்கரிக்கின்றோம். மகா பாதகம் செய்தவர்களும் சண்டாளர்களும் கூட அவர்களை பற்றி கேட்டாலும் பார்த்தாலும் பரிசுத்தம் அடைவார்கள். அவர்களுடன் பேச்சு முதலியவற்றை பற்றி சொல்லவும் வேண்டுமா? சூதர் கூறியது, தர்ம ரகசியத்தை உட்கொண்ட சந்திரசேகர பெருமானுடைய அமுதம் போன்ற சொல்லை காதால் பருகி ரிஷியானவர் திருப்தி அடையவில்லை. இன்னும் கேட்க விரும்பினார். விஷ்ணு மாயையால் நெடுநேரம் பிரமித்து மிகவும் சிரமமடைந்திருந்த அவர் சிவனுடைய வாக்காகிய அமிர்தத்தால் கிளேசங்கள் எல்லாம் நீங்கி அவரிடம் பின்வருமாறு கூறினார். ரிஷி கூறியது, ஜெகதீஸ்வரர்கள் தங்களால் ஆளப்படும் ஜீவர்களை வணங்குவது துதிப்பது என்ற இச்செயல் ஆச்சரியமானது. உடல் படைத்தோர் உணர முடியாதது. உலகிற்கு தர்மத்தை உபதேசிப்பவர்களாயிருந்தும் அந்த தர்மத்தை எல்லோரும் கைக்கொள்ளும்படி செய்வதற்காக அநேகமாய் உடல் படைத்தோரின் தர்மத்தை தாமே அனுஷ்டிக்கவும் ஆமோதிக்கவும் செய்கிறார்கள். செய்யப்படுவதை துதிக்கவும் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட மாயாமயமான செயல்களால் பகவானாகிய உம்முடைய மகிமை செப்பிடு வித்தைக்காரனுடைய வஞ்சனையைப் போல் தோஷமுடையது ஆகாது. ஈஸ்வரன் மனதால் இப்பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து தானே அதில் பிரவேசித்து குணங்கள் செயலாற்றுகையில் தான் செயலாற்றுவதாய் கனவில் காண்பது போல் தானே கர்த்தா போல் தோன்றுகிறார். அப்படிப்பட்ட முக்குண ஸ்வரூபியும் மகாத்மாவும் கேவலரும் இரண்டற்றவரும் குருவும் பரபிரம்ம வடிவினரும் பகவானும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். எல்லையற்றவரே, எந்த தரிசனத்தால் ஒரு புருஷன் ஆசைகளின் பூர்த்தி எய்தியவனாகவும் உண்மையையே விரும்புபவனாகவும் ஆவானோ அப்படிப்பட்ட உம்முடைய சிறந்த தரிசனமே வரமாயிருக்க நான் வேறு என்ன வரத்தை கேட்கப் போகிறேன்? என்றாலும் பூர்ணமாக மனோரதங்களை பொழியும் உம்மிடம் ஒரு வரன் கேட்டுக்கொள்ளுகிறேன். உம்மிடத்தில் போல் பகவான் அச்சுதரிடத்திலும் அவருடைய அடியார்களிடத்திலும் பக்தியை அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சூதர் கூறியது, இவ்வாறு முனிவரால் அழகாய் பேசப்பட்ட வார்த்தைகளால் துதிக்கப்பெற்று பூஜிக்கப்பட்டவரும் பவானியாலும் மகிழ்விக்கப்பட்டவருமான பகவான் பரமசிவன் அவரிடம் பின்வருமாறு கூறினார். மகரிஷியே, பிரம்மஸ்வரூபியே, நீர் அதோக்ஷஜரிடம் பக்தி பூண்டவர். நீர் விரும்பிய யாவையும் சித்திக்கட்டும். கல்பத்தின் முடிவு வரை கீர்த்தியும் புண்ணியமும் மூப்பு மரணமின்மையும் 3 கால ஞானமும் வைராக்கியத்துடன் கூடிய அனுபவ ஞானமும் புராணாச்சாரியனாயிருத்தலும் உமக்கு உண்டாகட்டும். முக்கண்ணராகிய ஈஸ்வரர் அம்முனிவருக்கு இவ்வாறு வரங்களை அளித்துவிட்டு முன் இவரால் அனுபவிக்கப்பட்ட யோக மாயா தர்சன சரித்திரத்தை உமாதேவிக்கு சொல்லிக் கொண்டு சென்றார். மகா யோக மகிமையை அடைந்த பார்கவ குல சிரேஷ்டராகிய அம்முனிவர் விஷ்ணுவிடம் ஏகாந்த பக்தி உள்ளவராய் இப்போதும் பிரத்யக்ஷமாய் உலவி வருகிறார். புத்திமானாகிய மார்க்கண்டேயர் பகவானுடைய அற்புதமான மாயா வைபவத்தை அனுபவித்த வரலாறாகிய இது இங்கனம் உமக்கு வர்ணிக்கப்பட்டது. மார்க்கண்டேயரால் எப்போதோ ஒரு சமயம் அனுபவிக்கப்பட்டதும் பகவானுடைய மாயா சிருஷ்டி பிரளய ரூபமானதும் ஆகிய இதை உள்ளபடி அறியாதவர் 2000 சதுர்யுகங்களுக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் அனாதி காலமாக சுழன்று வரும் பிரளயம் என்று எண்ணுகிறார்கள். சக்கரபாணியின் மகிமையை விளக்குவதான இந்த மார்க்கண்டேய சரித்திரத்தை எவன் கேட்கிறானோ, எவன் கேட்கும்படி செய்கிறானோ அவ்விருவருக்கும் கர்ம சம்பந்தமான பிறவித்தலை ஏற்படாது.